திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆம்புலன்ஸ் ஊழியர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வாணியம்பாடி சென்னாம்பேட்டையைச் சேர்ந்தவர் உதயகுமார். 34 வயதான இவர் ஆம்புலன்ஸ் டெக்னீஷியனாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக கடந்த 3 மாதங்களாக உதயகுமார் வேலையில்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உதயகுமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த உதயகுமார் திடீரென மர்மமான முறையில் வீட்டிற்குள் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊழியரின் மரணம் தற்கொலையா அல்லது வேறேதும் காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தின் மாவட்ட மேலாளருடன் உதயகுமார் உயிரிழப்பதற்கு முன் பேசிய செல்போன் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் பிரச்சனை பண்ணணும் சார். நீங்க ஏதோ குடிச்சிட்டு இருந்தீங்க சார். நான் என் பிரச்சனை வேற சார். சும்மா குடிச்சேன்னா சொல்லாதீங்க. தேவையில்ல சார், தேவையில்ல சார். இப்ப உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சொல்லுங்க சார். இப்ப நான் உங்களுக்கு அது பேசணும் அவசியமே இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? எனக்கு டியூட்டி தான் சார் நான் கேட்டுக்கிறேன். கிடையாது கிடையாது. அடுத்து என்ன சொல்லுங்க. உங்களுக்கு திருவண்ணாமலை டியூட்டி கொடுத்துட்டேன். செங்கம் அதுவும் 80 கிலோமீட்டர்ல கொடுத்துட்டேன். ஒரு நாள் லீவு போட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு நாள் டியூட்டி எல்லாம் இல்லப்பா. நீ குடிச்சு நீ சுத்துவேன் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. நான் இன்னைக்கு நைட்டு கூட எனக்கு டாக்குமெண்ட் இருப்பா. நான் சொல்லணும் அவசியம் இல்லப்பா. நீ போய் அச்சல போய் குறைய டாக்குமெண்ட் டொமஸ்டிக் என்கொயரி வரட்டும். நான் வந்து உன்கிட்ட நான் டாக்குமெண்ட் காமிக்கிறேன். நீ உன ரெக்கார்டு யாரு உனக்கு உன் கூட குடிச்சானோ இல்ல மத்தவங்க யாரு குடிச்சுன்னு நீ வந்தது போங்க சார். எழுதி நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கப்பா. எழுதி டாக்குமெண்ட் வச்சிருக்கப்பா. வாந்தி எடுத்து டேய் மனசாட்சியோட பேச தம்பி. என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட பேசாத. எனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். என்கிட்ட எதுக்கு பேசுற நீ? போய் சொல்லி பேசுற நீ என்கிட்ட எதுக்கு பேசணும்? குடிச்சிட்டு வாந்தி எடுத்து வண்டியில போலியா நீங்க பேசுறதுக்கெல்லாம் நான் ஆவணத்தை படுத்திக்கிறேன். நான் என்ன சார் பண்ண முடியும்? எப்ப நீ தான்ப்பா நீ பேசுற. நீ குடிச்சு வந்த சுத்துறது ரெக்கார்டிங் இருக்கு சார். ரெக்கார்டிங் இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு சார். நான் இருக்கு ஃபுட்டேஜ் என்ன சார்? சார் நான் எனக்கு ஒண்ணே தெரியணும் சார். எனக்கு அந்த பழக்கல்ல நீங்க எப்படி சார் ஃபுட்டேஜ் சார்? நீ டொமஸ்டிக் என்கொயரி வாய் சார். நீ கேஸ் போடு சார். நான் வந்து கேஸ்ல வந்து பேசுறேன் சார். மேலும் விடுமுறை எடுத்ததை காரணம் கூறி பணி வழங்காமல் விசாரணை என்ற பெயரில் தன்னை நிர்வாகத்தினர் அலைக்கழித்ததாகவும் பல முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குமாறு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் கூறி உதயகுமார் எழுதியதாக வெளியாக இருக்கும் கடிதம் பரபரப்பை மேலும் கூட்டியுள்ளது. பண்ணி 108ல இவ்வளவு டார்ச்சர் பண்ணா யாரோ ஆபீஸ் மூஞ்ச பார்த்தா பிடிக்கலடா. இல்லாத பள்ளியெல்லாம் போறதான், குடிச்சிட்டு இருக்கிறன்றதான், வேலைக்கு வந்தா லேட்டா வரன்றதான், அங்க போனா இங்க ஆபீஸ்க்கு வரன்றதா, இங்க போனா அங்க ஆபீஸ். அதெல்லாம் என்ன பழக்கம்? ஒரு என்ன அவங்க 108 பத்து நடத்துறாங்க. ஒரு ஸ்டாஃப் எங்க போனா எப்படி குடிச்சிட்டு கூட ஒருத்தர் வேலைக்கு வருவானா? அங்க வந்து பிடிக்கிறேன், இங்க வந்து பிடிக்கிறேன். என்ன அவனா என்ன இவனை வீட்டுல நாய்க்குட்டியா? ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னையிலலாம் வேலை பண்ணிட்டா இங்கே டியூட்டி வாங்கினாங்க. இவங்க 4 பேரும் வந்து இவனை தூக்கி போய் சென்னையில் போடு, வேலூரில் போடு, திருவண்ணாமலையில் போடு, செங்கத்தில் அடி இவன் கொழுப்பை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்புலன்ஸில் எத்தனை பேர் தான் இவங்க சாவடிப்பானுங்க. இவனுங்க ஏதோ ஒருத்தர் இருந்து பண்ணலாம். இதே மாதிரி எத்தனை ஊழியர்கள் சாவடிப்பாங்க. இவங்க சுப்பீரியர் ஆஃபீஸர்னால் எது வேணால் பண்ணலாமா? 108 ஆம்புலன்ஸில் இருக்க 108 ஆம்புலன்ஸில் இருக்கிற மொத்த தொழிலாளர்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.